குட் மார்னிங். இந்திய தேசிய இயக்கம். இந்திய தேசிய இயக்கத்தில் தேசிய மறுமலர்ச்சி, ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள். இந்த பாடம் 8th லெசனில் இருக்குது, 8th புக்கில் இருக்குது. அந்த புக்கு உங்களோட குரூப் 1 மெயின்ஸுக்கு, இது வந்து ப்ரிலிமினரி, சேம் குரூப் 1 ப்ரிலிமினரியும் தான், குரூப் 4 தான். இது குரூப் 1 மெயின்ஸில் எந்தெந்த இடத்துலலாம் வருது அப்படிங்கிற பாடம், அதோட விளக்கம் தான். இன்றைக்கி ஒரு பாடமாக அப்படியே தொடர்ச்சியாக பார்த்துட்டு போயிட்டோம் அப்படின்னோம்னா, நம்ம இந்த ப்ரிலிமினரி படிக்கும் பொழுதே உங்களுக்கு மெயின்ஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிதல் ஏற்பட்டுரும். அது எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியில் சொல்கிறேன். இப்போது ஐரோப்பியர்கள் வருகை, காலனித்துவம், பிற குடியேற்ற நாடுகளின் ஆதிக்கம் மற்றும் ஏகாதிபத்தியம், ஆங்கிலேயர் ஆட்சியை எப்படி நிறுவனாங்க, வணிகத்துக்காக வந்தவங்க, ஃபஸ்ட்டு வந்தவங்க போர்ச்சுகீசியர். ஃபஸ்ட்டு ஐரோப்பியர்கள் ஏன் இங்கே இந்தியாவுக்கு வர்றாங்க, அதாவது இப்போ வந்து நீங்கள் படிக்கும் பொழுதே ஐரோப்பியர்களை பற்றி யார் யார் வந்தாங்க இதை பற்றி படிக்கிறது வந்து ப்ரிலிமினரிக்குரிய லெசன். அதே இது ஏன் வந்தாங்க, இங்கே வந்ததுக்கப்புறம் எப்படி வந்து போர்ச்சுகீசியர் தான் ஃபஸ்ட்டு வர்றாங்க, அவங்க தான் அந்த கடல் வழி ரூட்டை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களெல்லாம் பீட் பண்ணிவிட்டு எப்படி பிரிட்டிஷ்காரர் வந்தார், எப்போது இந்திய ஆட்சியில் அவங்க வர்றதுக்குரிய காரணங்கள் என்ன, இப்படின்லாம் யோசிச்சு படிச்சிங்கன்னா அதுதான் மெயின்ஸு. இப்போது நம்ம கேள்வியை சொல்கிறேன். நான் இப்போ சொல்லும்போது உங்களுக்கு புரியாது. இப்போ லெசனை, அதாவது இந்த எங்கே சிங்க் ஆகுது இது இந்திய நவீன வரலாறு, கலாச்சாரம். இந்த கலாச்சாரம், இந்திய வரலாறு எல்லாமே உங்களோட யூனிட் 7 ப்ரிலிமினரியில் இருக்கக்கூடிய யூனிட் 7, யூனிட் 4 அதுக்கடுத்து யூனிட் 8, இந்த 3 பாடங்களோட கலவை தான் இங்கே மெயின்ஸாக உங்களுக்கு இருக்குது. அதனால் ப்ரிலிமினரி படிக்கும் பொழுதே மெயின்ஸுக்கு நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு எளிமையாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் வந்து யூரோப்பியன் என்ட்ரி, அதாவது ஐரோப்பியர்கள் வருகை அப்படிங்கிற பாடம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஐரோப்பியர்கள் வருகை அப்படிங்கிற போது பாருங்க, முதல் கர்நாடக போர், ஐரோப்பாவில் நடந்த போர், எதோட பிரதிபலிப்பு அங்கன்னா அங்கே 7 ஆண்டு போர் நடக்குது. அப்போ இங்கே கர்நாடக போர் நடக்குது. இந்த கர்நாடக போரை பற்றி டைரக்டாக படிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு எது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னோம்னா, ஏன் வந்து பிரெஞ்சுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் சண்டை வருது, அந்த போர் தெரிஞ்சிருக்கணும். நான் பாடம் நடத்தும் போது சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னோம்னா, தேசிய எழுச்சிகளுக்கான கொஸ்டின் இது. இந்த பாருங்க, போர்ச்சுகீசியர், இந்திய மன்னர் வாஸ்கோட காமா எந்த இந்திய மன்னர் கோழிக்கோடு வந்து இறங்கிய போது அவரை சந்தித்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதான் சாமூரின் மன்னன். இது வந்து உங்களோட போர்ச்சுகீசியர்கள் என்ட்ரி, அதாவது ஐரோப்பியர்கள் என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடத்துல இருந்து கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. அது மட்டும் அல்லாமல் மெயின்ஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கேள்வி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா நம்ம எப்படி கேட்பாங்க அப்படின்ற கேள்விகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னாக்க நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணும்போதே ப்ரிலிமினரிக்கு படிக்கும் பொழுதே மெயின்ஸை அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இது வந்து குரூப் 1 கொஸ்டின். போர்ச்சுகீசியர் இந்தியாவில் தங்கள் ஆதிக்கத்தை நிலைநிறுத்த முடியாததற்கான காரணங்கள். நான் தான் ஃபஸ்ட்டே சொன்னேன். இப்போ வந்து ஐரோப்பியர்கள் யார், எதுக்காக வர்றாங்க? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நாடு இந்தியா வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, செல்வம் கொளிக்கக்கூடிய நாடாக இருக்குது, செல்வம் நிறைய உள்ள நாடாக இருக்குது, குட் வெல்த்தாக இருக்குது. அது மட்டும் அல்லாமல் நல்ல இயற்கை சூழ்நிலை, ஸ்பைசி ஐட்டம் இங்கே நிறைய கிடைக்குது. இந்த மாதிரி அவங்க எழுதி வச்சுட்டு போயிடுறாங்க இங்கே வந்த பயணிகள். ஆன்மீகத்துக்கு பஞ்சம் இல்லை, கல்வியாளர்களுக்கு பஞ்சம் இல்லை. இந்த மாதிரி நாடு நம்ம பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் ஐரோப்பியர்களுக்கு ஏற்படுது. அது மட்டும் ஒரு காரணம் கிடையாது. ஐரோப்பாவில் ஏற்பட்ட தொழில் புரட்சியும் தான் ஒரு காரணம். அது மட்டும் காரணம் கிடையாது. அவங்க இங்கே வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு வர்றதுக்கு இது காரணம். இங்கே வந்து ஆங்கிலேயர்கள் நிலை நிறுத்துவதற்கு பல காரணங்கள் இருக்குது. அந்த காரணத்தில் ஒன்று தான் இந்த முகலாயர்கள் ஆட்சியோட வீழ்ச்சி. முகலாயர்கள் திறம்பட இருந்தாங்கன்னா, அப்போது வந்து திறமையாக இருந்திருந்தாங்க அப்படின்னா, அவுரங்கசீப்புக்கு அப்புறம் வந்து முகலாயர்கள் ஆட்சி அப்படியே வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிச்சு. அந்த முகலாயர்கள் திறமையாக இருந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னோம்னா, இவங்க வந்திருந்து இந்த ஆங்கிலேயர் ஆட்சி வந்து எழுச்சி படுறதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்காது. அப்போது முகலாயர்கள்லாம் இங்கே வந்து அவங்க வந்து மன்னர்களாக இருந்தாங்க, மக்களோட நலனில் இது பண்ணாங்க. ஆனால் ஆங்கிலேயர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, தலையிடாத கொள்கையை பயன்படுத்தினாங்க, என்ன பஞ்சம் வந்தாலும். அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் மெயின்ஸுக்கு வரும். எப்படி வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, பிளாசி போருக்கு அப்புறம் எப்படி இந்த நவீன யுகம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படிலாம் கேள்வி கேட்பாங்க. ஸோ அதனால் நம்ம இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஒரே நாளில் எல்லாத்தையும் சொல்லிட முடியாது.
நம்ம பாடம் வரிசையாக பார்ப்போம். அதுக்கே மாதிரி உங்களோட நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டேனாக்கா அதில் இருந்து நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கனாலே போதும். அது பள்ளிப்பாட புஸ்தகம் மெயின். பள்ளிப்பாட புஸ்தகத்தை இப்போ 8த்தையும் 10த்தையும் நான் இப்போ இந்த புதன்கிழமை டெஸ்ட்டுக்கு 8th 10th தான் சொல்லியிருக்கேன். இதே நீங்கள் கிளியர் பண்ணிட்டு வந்துட்டீங்கனாலே நாளைக்கு ஒரு 100 கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது ஒரு புரிதல் ஏற்படும். அதுக்கு அடுத்து வெள்ளிக்கிழமை எடுக்கும்போது அந்த மாடர்ன் இந்தியா ஓரளவுக்கு புரிதல் ஏற்படும். அப்புறம் திருப்பி திருப்பி பேச பேச நான் ஒரு ஏரியாவுக்கு இவ்வளவு கொஸ்டின், அதாவது இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின், அப்போ எந்தெந்த ஆங்கிளில் கேட்டிருக்காங்க அப்புறம் நம்ம ஒரு இப்போ ஐரோப்பியர்கள் வருகைக்கு மட்டும் ஒரு 10 கொஸ்டின் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா 10 கொஸ்டின் பயிற்சி எடுத்துட்டோம் அப்படின்னோம்னாக்கா அப்போ அந்த 10 ஆங்கிளில் நம்ம மூளை வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம அவங்க எப்படி கேள்வி கேட்டாலும் நம்ம எழுதிடலாம். இப்போ பாருங்க, போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவில் தங்கள் அதிகாரத்தை நிலைநிறுத்த முடியாததற்கான காரணங்கள் விவாதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காலனி ஆதிக்கத்தின் கீழ் ஏற்பட்ட விவசாய எழுச்சிக்கு நான் கேள்வியை சொல்லிட்டு கடைசியில் ஒரு கேள்வியை எப்படி எழுதணுன்றதையும் சொல்றேன், கொஞ்சம் பாருங்க. காலனி ஆதிக்கத்தின் கீழ் இந்தியாவில் ஏற்பட்ட விவசாய எழுச்சிகள் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டா? இவங்க வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஐரோப்பியர்கள் என்ட்ரியை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து அவங்க வந்ததுக்கு அப்புறம், பிரிட்டிஷாரர்கள் வந்ததுக்கு அப்புறம் இந்த யாரெல்லாம் பாதிக்கப்பட்டா? வணிகர்கள் பாதிக்கப்பட்டாங்க. வணிகர்கள் பாதிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. இந்த மாதிரி அவங்கெல்லாம் பாதிக்கப்பட்டது தான் வந்து நம்மளுக்கு அதை பாடமா நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் பிரிட்டிஷ் ஆட்சியின் விளைவாக கிராம பொருளாதாரம் எப்படிலாம் நம்ம வந்து தேசிய எழுச்சியிலே பார்த்துருக்கோம், ஃபர்ஸ்ட் பேராலே பார்த்துருக்கோம். இப்போது தேசிய எழுச்சி எப்படி வந்து அப்போது நில உடைமை வந்து சிதைச்சிட்டாங்க. அப்புறம் பிரிட்டிஷ்காரங்க வந்து நில உடைமையை சிதைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்துச்சு. எப்படி நில உடைமை? நம்ம வந்து தற்சார்பு தான், நம்மளுக்கு தேவையான பயிர்களை விளைவிச்சிட்டு இருப்போம், அதுல இருந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இவங்க வந்து உடனே நிலமெல்லாம் அதாவது விற்பனை பொருளாக மாறிடுச்சு. அப்போ அந்த விற்பனை பொருளாக மாறின உடனே அது வந்து கிராமப்புறத்தை பொருளாதாரத்தை ரொம்பவும் சீரழிச்சிச்சு. இவங்க சொல்லி தான் இண்டிகோ புரட்சியெல்லாம் எதுக்காக வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் பயிரிடணும். அவங்களுக்கு வந்து சாயம் தேவைப்பட்டுச்சு, அதுக்காக இண்டிகோ அந்த மாதிரி அஸ்பெக்ட்ல இங்க சிந்திக்கணும். எல்லாமே நம்ம ப்ரிலிமினரியில் படிக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதைய மெயின்ஸ்ல எப்படி கொண்டு போய் நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிறது தான். இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் தான். காலனித்துவ இந்தியாவில் தேசியவாதத்தை எழுச்சிக்கு பங்களித்த பல்வேறு காரணிகள் அதை தான் தேசிய எழுச்சி. இதுல இந்த இடத்துலலாம் தேசிய எழுச்சி +2ல ஃபர்ஸ்ட் பாடமே இதுதான். இந்த தேசிய எழுச்சியில் இருக்கக்கூடிய காரணங்கள் அந்த நான் பிடிஎஃபாகவே கொடுத்துருவேன். இதுதான் 15 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இப்படி தான் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நான் எதை சொல்ல விருப்பப்படுறேன் அப்படின்னா, கேள்விகள் எப்படி கேட்பாங்க அந்த மாதிரி. ஏன்னா பயந்துடக்கூடாது, இப்போ தான் நான் முதன்முறையாக எழுதுறேன் அப்படிங்கிறதுக்கெலாம் இங்கே வேலை கிடையாது. எழுதுறவங்க திருப்பி தவறு பண்ணிட்டு இருப்பாங்க. புதுசாக படிக்கிறவங்க கரெக்டாக அந்த லைனை பிடிச்சி போனீங்க அப்படின்னாக்கா இது சக்ஸஸ் பண்ணிடலாம். தொடர் முயற்சி ஃபஸ்ட்டு முயற்சி பண்ணி பார்க்கணும். நம்ம தோல்வி வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஆனால் முயற்சிக்காமல் இருக்கிறது தான் பெரிய தவறு. இப்போ அந்த நம்ம இது வந்து கேள்வியாக கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நாம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கேள்விகளை விட அந்த யூபிஎஸ்சியில் கேட்ட கேள்விகளும் நான் தொகுத்து கொடுத்துருக்கேன். காலனித்துவ ஆட்சியில் உள்ள பழங்குடியினரை எவ்வாறு பாதித்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதே சேம் கொஸ்டின் தான். தொடக்க கால எழுச்சிகள் எப்படி? தொடக்க கால எழுச்சிகளில் இந்த கொஸ்டின் வருது. இது யூபிஎஸ்சியில் கேட்டது தான். தொடக்க கால எழுச்சிகளில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம யோசிக்க வேண்டிய ஒன்று, அப்போது இவங்களுக்கு விவசாயிகளுக்கு மட்டும் பிரச்சனையா? அப்போ வந்து காடுகளை அழிச்சாங்க, அவங்க வந்து காடுகளை அழிச்சாங்க. பழங்குடியினர் வாழ்கிறது, அந்த பழங்குடியினர் சமுதாயம் வாழ்றது, அவங்க விவசாயத்தை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு டிஸ்டர்ப் கொடுக்கும் பொழுது என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு யாருன்னே தெரியாது, இவங்க வந்துட்டு நம்மளை ஆதிக்கம் செலுத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அவங்களுக்கும் ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டுச்சு. இந்த மாதிரி பல்வேறு தரப்புல அவங்களுக்கு மனக்கசப்பு ஏற்படுது. இதெல்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மாடர்ன் இந்தியாவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா, உனக்கு இது அதாவது நம்ம ஐரோப்பியர்கள் வருகை, இதுவும் அதாவது யூபிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் தான். நான் ஒரு ஏரியாவிலையும் ஒரு ஐரோப்பியர்கள் என்ட்ரி அப்படின்னா அந்த ஏரியாவில் எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது ப்ரிலிமினரிக்கு உங்களுக்கு எவ்வளோ சூட் ஆகும். மெயின்ஸு ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி முக்கியம். ஏன்னா இப்போ குரூப் 1ல் ப்ரிலிமினரி இல்லாமல் மெயின்ஸு நம்ம ஜெயிக்க முடியாது. ப்ரிலிமினரி இல்லாமல் மெயின்ஸு ஜெயிக்க முடியாது. ஏன்னா ப்ரிலிமினரியில் 1:20 தான். ஸோ கடுமையான போட்டி இருக்கும். அதனால் ப்ரிலிமினரி படிக்கணும். ப்ளஸ் ப்ரிலிமினரியிலே ஒரு 60-70% ப்ரிலிமினரி படிக்கணும். அது 60% படிச்சிடணும். அப்புறம் ஒரு 40% மெயின்ஸுக்கு கான்சென்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டே வந்துட்டிங்கன்னா கடைசி மந்த்தில், அதாவது 3 மாதம் 100 நாட்கள் இருக்கிற 70 நாட்களில் இந்த மெயின்ஸை நான் கொண்டு போவேன். கடைசி இருக்கக்கூடிய அந்த 30 நாட்களில் உங்களுக்கு ஒன்லி ப்ரிலிமினரி தான் டெஸ்ட்டு. 3 நாளைக்கு ஒரு டெஸ்ட், 3 நாளைக்கு ஒரு டெஸ்ட் அப்படி வைக்கிறதுனால உங்களுக்கு நான் 2-3 இந்த 70 நாட்கள்லேயே உங்களோட ப்ரிலிமினரி சிலபஸை கவர் பண்ணிடுவேன். ஆல்ரெடி நீங்கள் படிச்சுட்டு இருக்க ஆளுங்க தான். வேற ஒரு மாதத்தில் திருப்பியும் அந்த எல்லாத்தையும் மூடி போட்டுட்டு மெயின்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒன்லி ப்ரிலிமினரி மட்டும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாக்கா
அந்த மார்க்கை ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, ஐரோப்பியர்கள் என்ட்ரி இது வந்து உங்களுக்கு ப்ரிலிமினரி சிலபஸில் இருக்காது. தொடக்க கால எழுச்சிகள் தான் இருக்கு, சாரி இந்தியாவின் தேசிய எழுச்சி தான் இருக்குது பாடத்தில். ஆனாலும் இது தேவைப்படும் அப்படின்றதுக்காண்டி 8th புக்கு தான். 8th புக்கை நான் மைண்ட் மேப்பாக போட்டு வச்சிருக்கோம். இதில் குறிப்புகள், அதாவது இந்த மாதிரி குறிப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது புக்கை லாஸ்ட் டயத்தில் ரீடு பண்ணாமல் இதை மட்டும் படித்தா உங்களுக்கு நான் இந்த பிடிஎஃப்லாம் சென்ட் பண்ணுறேன். இதை மட்டும் படித்தாவே போதும். அந்த மாதிரி இருக்குது. 18-19ஆம் நூற்றாண்டில் இந்தியாவுக்கு வருகை தந்த வெளிநாட்டு பயணிகள், வர்த்தகர்கள், சமய பரப்பாளர்கள், பொதுப்பணி ஊழியர்கள் இவங்க தான் வந்து இந்த இந்தியாவுக்கு வர்றதுக்கான ஒரு ஒரு ஆர்வத்தை தூண்டினவங்க. அங்கேருந்து வர்றாங்க. இங்கே வந்து என்னன்னா ஆன்மீகத்துக்கு பஞ்சம் இல்லைன்னு சொல்லியிருக்கேன், கல்விக்கு பஞ்சம் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். கல்வி நகர் அப்படின்னு சொல்லி காஞ்சி மாநகரை சொல்கிறோம். அப்புறம் நலந்தா பல்கலைக்கழகத்தை இருந்தது சொல்கிறோம். சீனர்கள் வந்தாங்கன்னு சொல்கிறோம். அப்புறம் வர்த்தகத்தை பற்றி பார்க்குறோம். ரோம், ஈரான், ஈராக், அந்த மாதிரி பாரசீகம், அந்த மாதிரி நாடுகள்லாம் நம்ம வர்த்தகத்தை வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சீனாவில் பட்டு ரூட் இருந்துச்சு, அதெல்லாம் சொல்கிறோம்ல. அப்போது வர்த்தகர்கள், சமய பரப்பாளர்கள் இவங்கெல்லாம் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா இவங்க வரலாறு உதவுறதுக்கு, அதாவது இந்தியாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நவீன இந்திய ஆதாரங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அரசியல், சமூக, பொருளாதாரம் மற்றும் கலாச்சாரம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி அப்போ இருக்கு. இப்போ வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, ஐரோப்பாவில் நம்ம கான்ஸ்டான்டினோப்பில் துருக்கியர்கள் கைப்பற்றிட்டாங்க. கைப்பற்றினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு லேண்ட் ரூட் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆனாலும் அங்கே தொழிற்புரட்சி ஏற்பட்டதுனால அவங்க பொருள்கள்லாம் விற்கணும். அந்த விற்கிறதுக்கு எங்கே தேடுறாங்க, இடம் தேடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னோம்னா அதில் யார் ஃபர்ஸ்ட் ஜெயிக்கிறா அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள் 1498. இந்த டாட்டாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபுல்லாக ஸ்டோரியாக சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. இந்த இப்போ ப்ரிலிமினரிக்கும் தேவைப்படும். இதைய கேட்டிருந்தாங்க, யார் வரிசைப்படுத்துக, யார் யார் ஐரோப்பியர்கள் வந்ததில் வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்தது போர்ச்சுகீசியர்கள் தான் 1498. டச்சுக்காரர்கள் 1602 வந்திருக்காங்க. ஆங்கிலேயர்கள் 1608 வந்திருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா டேனியர்கள் 1616, பிரெஞ்சுக்காரர்கள் 1664. இப்போ எல்லாம் வந்து இதாயிட்டு க்ளோஸ். கடைசியில் வந்து கர்நாடக போர் யார் யாருக்கும் நடக்கும்னா இந்த பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் தான் நடக்கும். இப்போ பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் கர்நாடக போர் நடந்தது முடிஞ்சதுக்கு அப்புறம், ஏன்னா பிரெஞ்சுக்காரர்கள் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. நம்ம மைசூர் போரா இருக்கட்டும், ஏன் நம்ம பாளையக்காரர்கள் போருக்கு கூட நம்ம பூலித்தேவர் வந்து நம்ம அந்த பிரெஞ்சுக்காரர்களோட உதவியும் ஹைதர் அலியோட உதவியும் தேவை அப்படின்னு தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க மராட்டாவரோட போர் போட்டிருந்ததுனால அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த எதுக்காக இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், ஐரோப்பியர்கள் என்ட்ரி எதுக்காக தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும். எப்படி பிரெஞ்சை ஃபீட் பண்ணிட்டு ஆங்கிலேயர்கள் வந்தாங்க அப்படிங்கிற விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதனால அடிப்படையாக இவங்க சீக்வன்ஸ், அதாவது ப்ரிலிமினரிக்கு முக்கியமான சீக்வன்ஸ் இந்த இயர் முதற்கொண்டு ஞாபகம் வச்சுக்கணும். போர்ச்சுகீசியர்கள் 1498, டச்சுக்காரர்கள் 1602, ஆங்கிலேயர்கள் 1608, டேனியர்கள் 1616, பிரெஞ்சுக்காரர்கள் 1664. ஆவண காப்பகங்கள் இந்த நம்மளுக்கு இப்போ மெயின்ஸில் கேட்குறாங்க, அல்லது இங்கே ப்ரிலிமினரியிலே வச்சுக்கோங்களேன். ப்ரிலிமினரியில் இப்போ கேட்பாங்க, ஆவண காப்பகங்கள் உள்ள இடங்களில் கீழே கொடுக்கப்பட்டுள்ளத தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. லிஸ்பனில் இருக்குது, கோவாவில் இருக்குது. ஏன்னா இந்த வரலாற்று ஆவணங்கள், பாதுகாக்கப்பட வேண்டிய ஆவணங்களை சேஃபாக வச்சுருக்கணும். அப்போ தான் நம்ம வரலாறு பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுக்காக வேண்டி தான் இந்த ஆவண காப்பகங்கள் இருக்குது. அதில் லிஸ்பன், கோவா, சென்னை, பாண்டிச்சேரி இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து என்ன இருக்குன்னா அங்கே பாதுகாத்து வச்சுருக்கிறாங்க. இந்த சான்றுகள் மட்டும்தான். எப்போவுமே இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, நம்ம இப்போ எப்படி வந்து பிளாசி போருக்கு அடுத்து நம்ம இது வங்காளத்தை கைப்பற்றிட்டு இந்தியா முழுக்க ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விகள் கேட்டுட்டாங்கன்னா, அதுக்கு வந்து ஐரோப்பியர்கள் வந்ததுக்கான சான்றுகள் ஏதாவது ஒன்று. இப்போ இதை கொண்டு நம்ம படித்ததை கொண்டு போய் இப்போ ஒரு ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில் மெயின்ஸில் இப்படி தான் எழுதணும் அப்படின்லாம், ஆனால் மற்றவங்களை விட சிறப்பாக எழுதியிருந்தா உங்களுக்கு நல்ல சிறப்பான மதிப்பெண்கள் கொடுப்பாங்க. அதனால பெஸ்ட்டாக எழுதணும். அப்போது இதில் வந்து நம்ம சொல்கிறோம், ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் கேட்டால் நம்ம எழுதுவோம் இல்லையா, ரெஃபரன்ஸ், இண்டு பேப்பர், இந்த டேட்டை போட்டு எழுதுவோம். அதே மாதிரி இங்கே அவங்கள பற்றி கேட்கும்போது அவங்க வந்ததுக்கான ஆதாரங்கள் எங்கெங்கே இருக்குது. இப்போது பிரெஞ்சுக்காரங்களை பற்றி ஆதாரங்கள் எங்கே இருக்குன்னா, நம்ம எழுதப்பட்ட சான்றுகள் இருக்குது. அதில் யார் எழுதுனதில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா ஆனந்தரங்கம் எழுதுனதில் முக்கியமானதாக இருக்குது. அப்போது அவரோட சான்றுகள் இந்த மாதிரி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா நல்லாயிருக்கும். அதுக்கு எதுக்காக சொல்கிறேன்னா, தேவைப்படும் பொழுது நம்ம ஆன்சர் ரைட்டிங்கை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த ஆதாரங்கள் தேவைப்படும். அதுக்காக படிச்சுக்கலாம், தப்பு இல்லை. அதுக்கு அப்படி எழுதப்பட்ட ஆதாரங்கள், பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள். எழுதப்பட்ட ஆதாரங்கள்னா அச்சு இயந்திரம் கண்டுபிடித்த பிறகு வந்ததான் எழுதப்பட்ட ஆதாரம். அப்போ பல்வேறு மொழியில புத்தகங்கள்லாம் வெளியிடுறாங்க. அதுல குறிப்பா மார்க்கோ போலோ இந்தியாவின் செல்வம் பற்றிய குறிப்பு அப்படின்ற ஒரு புக்கில் தான் மார்க்கோ போலோ. அப்போ இதே ப்ரிலிமினரி கொஸ்டின்லேயே கேட்டாங்க,
இதை பற்றின எழுதுனது யார் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அதை மார்க்கோ போலோ அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அப்புறம் தமிழ்நாட்டு வரலாறு ஆவண குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த ஆனந்தரங்கர் பாண்டிச்சேரி பிரெஞ்சு வர்த்தக துப்பாக்கியா வேலை பார்த்தவர் 1736 இருந்து 1760 வரைக்கும் பிரெஞ்சு இந்திய உறவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னோம்னா அந்த ஆனந்தரங்கரோட நாட்குறிப்பு பெப்பிசு அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, இந்தியாவோட பெப்பிசு அப்படின்னு சொல்லிட்டு நாட்குறிப்பு வேந்தர் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அந்த ஆனந்தரங்கரோட குறிப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா பாண்டிச்சேரி பிரெஞ்சை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பிரெஞ்சோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம். எழுதப்பட்ட ஆதாரங்கள், இலக்கியங்கள், பயணக்குறிப்பு, நாட்குறிப்பு, சுயசரிதை, துண்டு பிரசாதங்கள், அப்புறம் அரசு ஆவணங்கள்லாம் இங்கே இருக்கு அந்த ஆதாரங்களில். இப்போ உங்களுக்கு ப்ரிலிமினரியில் கேள்வி கேட்கலாம் அப்படின்னம்னா, இந்திய தேசிய ஆவண காப்பகம் எங்கே இருக்குன்னா புதுடெல்லியில் இருக்குது. இது ஆசியாவிலே மிகப்பெரிய ஆவண காப்பகமாக இருக்குது. அப்புறம் நிர்வாக முறையை புரிஞ்சுக்கிறதுக்காண்டியும் எதிர்கால தலைமுறையினருக்கு இதை பற்றி வழிகாட்டியாகவும் இது இருக்குது. அப்போ இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். இதெல்லாம் உங்களோட ப்ரிலிமினரிக்கு இந்த கொஸ்டின்லாம் கேட்பாங்க. 8வது புக்கில் இருக்கிறது தான். இதையை நம்ம மறந்துடுவோம், அது லாஸ்ட் டைம் அப்படிங்கிறதுல திருப்பி பார்க்குறதுக்கு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். அப்புறம் தமிழ்நாடுல ஆவண காப்பகம் எங்க இருக்குன்னா சென்னை பதிப்பாசனம். இதுல தென்னிந்தியாவில் மிக பழமையான மிகப்பெரிய களஞ்சியமா இருக்கு. பெரும்பாலான ஆவணங்கள் இங்க என்ன லாங்குவேஜ்ல இருக்குன்னா ஆங்கிலம், டச்சு, டேனிஸ், மராத்தி, பாரசீக இதுல இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கு. நிர்வாக பதிவுகள் பார்த்தோம் பிரெஞ்சு, போர்ச்சுகீசிய, தமிழ், உருது மொழிகள்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1917 நாட்குறிப்பு பதிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு டாட்வெல் எழுதியிருக்கிறாரு. இவரோட முயற்சியால சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் அப்படின்ற பதிவுகள் வெளியிடப்பட்டிருக்கு. இதெல்லாம் எதுக்காகனா, நம்ம ஒரு கேள்வி எழுதுறோம், அப்போதைக்கு கேள்வி எழுதிக்கிட்டே இருக்கும். எல்லா பேரும் குரூப் 2ல மெயின்ஸ் எழுதியிருப்பீங்க. அப்போ இந்த எழுதிட்டு இருக்கும் பொழுது அந்த ஏதோ ஒன்று கேட்குறாங்க. ஏதோ ஒன்றும் இல்லை, இந்த எப்படி ஆங்கிலேயர்கள் இப்படி பிரெஞ்சுக்காரங்களை எதிர்த்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஆவணக்குறிப்பில் இந்த டாட்வெல் அப்படின்ற எழுதியிருக்க ஆவணக்குறிப்பு, அதை அவங்கள பற்றின அறியறதுக்கூடிய சான்றுகள் அப்படின்லாம் ஒரு வரி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா நம்மளோட ஆன்சருக்கு மெருகூட்டுறது மாதிரி இருக்கும். தேவைப்பட்ட இடத்துல, எல்லாத்துக்கும் இப்படி எழுதிடக்கூடாது, தேவைப்பட்ட இடத்துல வரலாற்று கொஸ்டின்களுக்கு சான்று, எவிடன்ஸ் முக்கியம். அந்த எவிடன்ஸுக்கு யார் கொடுத்த சான்று அப்படின்னு சொன்னோம்னாக்கா அது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அப்புறம் பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள். அது பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள்ல என்னென்ன இருக்குன்னா ஓவியம், சிலைகள், இந்திய கட்டிடக்கலை தொழில்நுட்ப சான்றுகள். பிரான்ஸு இப்போ அவங்க பிரிட்டிஷ்காரங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் இருந்த சான்றுகள் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பிரான்ஸ் ஆலயம் கொச்சியில் கட்டியிருக்காங்க. லூயிஸ் கோட்டை பாண்டிச்சேரியில் இருக்கு. இதையே ஒரு தடவை உங்களோட அதாவது ப்ரிலிமினரி கொஸ்டின்லே கேட்டிருந்தாங்க, எந்த கோட்டை எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்துகளை கேட்டிருந்தாங்க. உங்களோட புக் பேக் கொஸ்டின்ல கூட இது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லூயிஸ் கோட்டை 1640 பாண்டிச்சேரியில் இருக்கு. சார்ஜ் கோட்டை சென்னை. அதுக்கடுத்து டேவிஸ் கோட்டை கடலூர். அதுக்கடுத்து வில்லியம் கோட்டை கல்கத்தாவில் இருக்கு. இது எந்தெந்த கோட்டை எங்கெங்க இருக்கு, எப்போ கட்டுனாங்க அப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்துக்காங்க. இந்தியாவில் மிகப்பெரிய அருங்காட்சியகம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டெல்லியில் இருக்கு. 1949 ஏற்படுத்தப்பட்டது. அப்புறம் நாணய சான்றுகள், இதெல்லாம் எவிடன்ஸ். நான் சொல்லியிருக்கேன், வரலாறுக்கு எவிடன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு 8th புக்கில் அழகா கொடுத்துருப்பாங்க. நம்ம என்னடா 8th புக்கு அப்படின்னு சொல்லி சாதாரணமாக நினைச்சிட வேணாம். அங்கே மெயின்ஸில் போய் உட்காந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், சின்ன சின்ன விஷயங்கள் கூட, அதாவது அந்த சின்ன விஷயங்களை உங்களுக்கு அழகுபடுத்தி எழுத தெரியணுமே தவிர அது ஃபுல்லாகவே நம்ம பெரிய பெரிய புக்கெல்லாம் படிக்கிறத விட லாஸ்ட்டில் நிற்கிறது கொஞ்சம் தான் நிற்கும். அதுவும் அந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே 15 மார்க்குக்கு 10 நிமிஷத்தில் எழுதணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளை மைண்டில் அந்த டயத்தில் என்ன வருதோ அதை தான் எழுதுவோம். அப்போது இந்த மாதிரி விஷயங்கள், இந்த இடத்துல இந்த தான் எழுதணும், ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக பார்த்துட்டோம் அப்படின்னோம்னாக்கா, ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக பார்த்துட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு அது எழுதத்தான் வரும். அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா நாணய சான்றுகள் 1862 முதல் நாணயம் வெளியிட்டிருக்கிறாரு. எட்வர்டு உருவம் பறிச்ச நாணயம். 1935 ரிசர்வ் வங்கி ரூபாய் வெளியிடும் அதிகாரம் கொடுத்துருக்கு. 1938 5 ரூபாய் நோட்டு 6ஆம் சார்ஜ் உருவம் பதிச்சு வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ தான் இதெல்லாம் அவங்க வர்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எவிடன்ஸ், அதாவது அவங்களோட எவிடன்ஸ் ஆதாரங்கள். இப்போ ஐரோப்பியர்கள் வருகை வர்றாங்க. துருக்கியர்கள், நான் முன்னாடியே கதையை சொல்லின மாதிரி தான், துருக்கி கான்ஸ்டான்டினோப்பிள கைப்பற்றிட்டாங்க. இந்தியா ஐரோப்பாவோட லேண்ட் ரூட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, போர்ச்சுகீசியர்கள் தான் ஐரோப்பா நாட்டிலிருந்து வந்த ஃபர்ஸ்ட் ஐரோப்பியர்கள். இளவரசர் மாலுமி ஹென்றி இவருக்கு ஒரு ஆர்வம், புதிய வழியெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு ஆர்வமா இருக்கு இன்வென்ஷன்ல. அதுல மக்களை ஆர்வப்படுத்துறாரு, ஊக்குவிக்கிறாரு. அதுல ஃபர்ஸ்ட் 1487
இவர் பார்த்துலோமியோ டயஸ் அப்படிங்கிறவர் வர்றாரு, தென்னாப்பிரிக்காவோட தெற்கு முனைக்கு வர்றாரு 2ஆம் சான் ஆதரவோட. அப்புறம் தான் முதல் முறையாக வாஸ்கோட காமா 1497 தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனை வழியாக மொசாம்பிக் வழி வந்துட்டு 1498 கள்ளிக்கோட்டையை வந்து வர்றாரு. அதுக்கு சாமரின் மன்னர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. உங்களோட பிரிலிமினரி கொஸ்டின்ல கூட இப்ப காமிச்சேன், கேட்டிருக்கலாம். அதாவது யார் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து பெட்ரோ அல்வாரிஸ் காப்ரல் 1500 வராரு. 13 கப்பல் 100 வீரர்களோட கள்ளிக்கோட்டையை வந்து அடைகிறாரு. அதாவது சீக்வென்ஸா அந்த போர்ச்சுகீசியர்கள் யார் ஃபர்ஸ்ட் வந்தா, அதுக்கடுத்து வாஸ்கோட காமா வர்றாரு, அதுக்கடுத்து பெட்ரோ அல்வாரிஸ் கார்பரல் வர்றாரு. இதெல்லாம் நம்ம இப்போ இருந்தே நல்லா மனனம் பண்ணிட்டா நல்லா இருக்கும். அப்புறம் 1501 2வது டைமா கண்ணனூருக்கு வர்த்தக மையம் அமைக்கிறதுக்கு போர்ச்சுகீசியர் அது 2வது டைமா வாஸ்கோட காமா வர்றாரு. வந்துட்டு இங்க ஒரு வர்த்தக மையம் ஏற்படுத்துறாரு. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வர்றப்ப இவர் தான் இன்வைட் பண்ணுவாரு. ஆனா 2வது டைம் வர்றப்ப சண்டை வந்துடும். இதுல வந்து போர்ச்சுகீசியர் வெற்றி பெற்றுருவாங்க. அதனால கொச்சின் கள்ளிக்கோட்டையை வணிக மையம் ஆக்கிட்டு கொச்சினை வந்து தலைநகரம் ஆக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் 3rd டைம் வரும்போது 1524 நோய்வாய்ப்பட்டு அவர் வாஸ்கோட காமா இறந்து போயிடுவார். ஸோ 3 டைம் வர்றாரு. ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது 1498 வராரு, 1501 வராரு. அப்போ ஃபைட் நடக்குது. திருப்பி வெற்றி பெற்றுட்டு அவங்களோட தலைநகரத்தை நிறுவிட்டு போயிடுறாரு. அப்புறம் 3வது டைமா 1524 வரும்போது நோய்வாய்ப்பட்டு இறந்து போறாரு. அதுக்கடுத்து பிரான்சிஸ் கோ டி அல்மெய்டா வராரு. இவர் எப்போ இருந்து எப்போ வரைக்கும்னா 1505 இருந்து 1509 வரைக்கும். இவர் தான் முதல்ல நியமிக்கப்பட்ட ஆளுநர், பிரெஞ்சால நியமிக்கப்பட்ட ஆளுநர். இது வந்து என்ன நோக்கத்துக்காக இது பண்றாங்க அப்படின்னா, கப்பல் படையை பலப்படுத்துறதுக்கு. இவர் தான் வந்து நீலநீர் கொள்கையை கொண்டு வராரு. நீலநீர் கொள்கையோட தொடர்புடையவர் அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் முதல் நியமிக்கப்பட்ட ஆளுநர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆனா நம்மளுக்கு பொதுவாகவே இந்த சீக்வென்ஸ், அதாவது யார் யார் ஃபர்ஸ்ட் வந்தாங்க அப்படிங்கிற சீக்வென்ஸ் தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெருங்கடல் அரேபிய மொத்தமுமே நம்மளுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி இவரோட எண்ணங்கள் இருந்துச்சு. இவருக்கு வந்து பிஜப்பூர் குஜராத் சுல்தான் ஆதரவு இருந்துச்சு. அப்புறம் இவரோட இந்த கொள்கை வந்து பெருங்கடல் அரேபிய வர்த்தக தகர்க்க முயன்ற போது இது யாரை பாதிச்சிச்சு அப்படின்னாக்க எகிப்து துருக்கியை பாதிச்சிருக்கு. அதனால இவங்க பிஜப்பூர் சுல்தான்கள் யாருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்கன்னா அந்த துருக்கிக்கு ஆதரவு செலுத்திருக்காங்க. அப்போ வந்து இவங்க ரொம்ப கவலை அடைகிறாங்க. யாரு கவலை அடைகிறாங்கன்னா போர்ச்சுகீசியர். அப்போ இந்த சாவல்ல நடந்த போர்ல அல்மெய்டாவோட பையன் வந்து கொல்லப்படுறாரு. அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னா, இந்த டையூல நடக்கிற போர்ல வந்து அல்மெய்டா ஜெயிச்சிருவாரு. இதுதான் இவரோட கதை. அதாவது ஃபர்ஸ்ட் வந்த ஆளுநர் அது எந்த நோக்கத்துக்காக அனுப்பிச்சிருக்காங்கன்னா, கடற்படையை பலப்படுத்துறதுக்காக. இங்க பெருங்கடல் அரேபிய வர்த்தகம் பெருங்கடல்ல இருக்கிறத இவர் வந்து பிரேக் பண்ணணும்னு நினைப்பாரு. இதற்கு யாருக்கு இதை பாதிச்சிருக்கு அப்படின்னா, எகிப்து துருக்கியை பாதிச்சிருக்கு. இந்த எகிப்து துருக்கி பாதிச்சதுக்கு பதிலாக இங்க இந்தியாக்காரவங்க போர்ச்சுகீசியருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு பதிலாக யாருக்கு பிஜப்பூர் குஜராத் சுல்தான்கள்லாம் யாருக்கு ஆதரவு தெரிவிச்சாங்கன்னா, இந்த எகிப்து துருக்கியருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதனால சாவல்ல ஒரு போர் நடக்குது. இப்போ இந்த முஸ்லீம் படை வந்து இந்த அல்மெய்டாவோட பையனை கொண்டுடுறாங்க. அதுக்கடுத்தது வந்து என்ன நடக்குது அப்படின்னாக்கா, அல்மெய்டா ஜெயிச்சிடறாரு டைவ்ல. அதுல வந்து இந்த முஸ்லீம் படையை தோக்கடிச்சிடறாரு. அதுக்கடுத்து வர்றவர் வந்து அல்போன்சோ டி அல்புகர்க். இவர் வந்து 1509 இருந்து 1515 வரைக்கும். இங்க இவர் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உண்மையான அதிகாரத்தை நிறுவியவர் அப்படின்னு சொல்றாங்க. இந்திய பெண், அதாவது கலப்பு திருமணத்திற்கு ஊக்குவித்தவர் அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து விஜயநகர பேரரசோட நட்பை வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இனோடி குன்கா 1529 1538 அல்புகருக்கு பின் கவர்னரா வந்தவர் இவர். இவர் தலைநகரை கொச்சியிலிருந்து கோவாவுக்கு மாத்திருக்காரு 1530. இவங்களை பத்தி ஏன் இவ்வளவு சிம்பிளான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இவங்களை பத்தி, அதாவது போர்ச்சுகீசியர் ஃபர்ஸ்ட் கொஸ்டினே உங்களுக்கு குரூப் 1ல கேட்டிருந்த கொஸ்டினே வந்து போர்ச்சுகீசியர் ஏன் வந்து இங்க அவ்வளவு பலம் பொருந்தியவர்களா இருந்தாலும் கூட இவங்களை இங்க நிலைநாட்ட முடியல அப்படின்ற ஒரு விஷயத்துக்காண்டி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இது வந்து பசீன், அப்புறம் 1007 டையூ டாமன், இதெல்லாம் வந்து அவங்க கைப்பற்றின பகுதிகள். கோவா, டையூ, டாமன், சால்செட், பசீன் மற்றும் சவுல் மற்றும் பம்பாய். இதெல்லாம் வங்காள கடற்கரை, ஹியூக்ளி, சென்னை, சாந்தோம், இதெல்லாம் அவங்களோட கைப்பற்றின பகுதிகள்.
போர்ச்சுகீசியர் பங்களிப்பு என்னென்ன, இவங்க வந்ததோட தாக்கம் இந்தியாவில் என்ன இருந்துச்சுன்னா, புகையிலை சாகுபடியை அறிமுகப்படுத்தினாங்க. அதனால ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, புகையிலை சாகுபடி யார் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன மதம் இங்கே அதிகமாக வளர்ந்துச்சுன்னா, கத்தோலிக்க கிறிஸ்தவ மதம் அதிகமாக வளர்ந்துச்சு. 1556 கோவால அச்சு இயந்திரத்தை நிறுவனாங்க. இதெல்லாம் இவங்களோட தாக்கம், இவங்க வந்தது கூடைய தாக்கம். அப்புறம் ஐரோப்பிய எழுத்தாளரான கோவா இந்தியா வந்து மருத்துவ தாவரங்கள் அப்படின்ற ஒரு புக்கை எழுதியிருக்கிறாரு. அப்புறம் இவங்களோட 17ஆம் நூற்றாண்டில் படிப்படியாக டச்சுக்காரங்கள்ட்ட இவங்களோட அதிகாரம் வீழ்ச்சி அடைஞ்சு 1736 கோவா டையூ டாமனோட இவங்களோட அதிகாரம் நின்றுச்சு. அதுக்கடுத்து வந்து டச்சுக்காரங்க வர்றாங்க. இப்போ பாருங்க, இது வந்து ஐரோப்பியர்கள் என்ட்ரி. ஐரோப்பியர்கள் என்ட்ரியில் நம்ம இப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னம்னாக்க, ஐரோப்பியர்கள் எதுக்காக இந்தியா வருகிறாங்க, வந்ததுக்கப்புறம் வர்த்தக போட்டி யார் யாருக்கெல்லாம் நடக்குது. ஃபஸ்ட்டு வந்து போர்ச்சுகீசியர்கள் தான் வர்றாங்க. அப்புறம் எப்படி அவங்க டவுன் ஆகிட்டு டச்சுக்காரங்கள்ட்ட தன்னோட அதிகாரத்தை இழந்துட்டு போகிறாங்க. அதுக்கடுத்து ஆங்கிலேயர்கள் எப்படி வந்தாங்க, கடைசியில் டேனியர்கள் எப்படி வந்தாங்க, பிரெஞ்சுக்காரங்க எப்படி வந்தாங்க. பிரெஞ்சுக்காரங்க வந்ததுக்கப்புறம் எல்லா பேரும் க்ளோஸ் ஆகிட்டு கடைசியில் ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் எப்படி முழு பலம் மிக்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதில் எப்படி வந்து இவங்க பிரெஞ்சுக்காரங்க வந்து வெளியேறிட்டு பாண்டிச்சேரியோட அவங்களோட அதிகாரம் நின்று போச்சு. ஆங்கிலேயர்கள் எப்படி இந்தியா முழுக்க தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது தான் உங்களோட ஒரு ஹிஸ்ட்ரியாக, ஐரோப்பியர்கள் வருகை அப்படிங்கிறதுல ஹிஸ்ட்ரியாக உங்களோட மைண்டுக்குள்ளே இருக்கணும். அதில் இப்போ பாருங்கள், ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது வந்து 1992 கேட்ட கொஸ்டின். லேட்டஸ்டாக ஒரு கொஸ்டின் பார்ப்போம். critically examine the battle of Plassey thus marked the beginning the political supremacy of the English East Indian Company in India. 2018 கேட்ட கொஸ்டின். அதாவது 250 வேர்ட்ஸ் எழுத சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை வந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னோம்னா, இப்போ ஐரோப்பியர்கள் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னேன். போர்ச்சுகல் தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க. அதில் யார் யார் வந்தாங்க, வாஸ்கோடா காமாவில் இருந்து கவர்னர் ஆனது யார், அப்படி நம்ம படிச்சுக்கிட்டோம். இப்போது போர்ச்சுகீசியர்களுக்கு அப்புறம் வந்தது வந்து இப்போது இங்கே இந்தியாவில் வந்து கடைசிக்கு முந்தினதாக வந்தது வந்து இங்கிலீஷ்காரங்க. இந்த இங்கிலீஷ்காரங்க வந்ததுக்கு அப்புறம் இவங்க எல்லா பேருமே, ஐரோப்பியர்கள் எல்லாமே வணிகத்துக்காக தான் வர்றாங்க. ஆனால் அந்த வணிகத்துக்காக வந்துட்டதுக்கு அப்புறம் இந்த ஐரோப்பியர்கள் வந்ததுலேயும் இங்கிலீஷ்காரங்க மட்டும் எப்படி இங்கே ஆட்சியை பிடிச்சாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி கேட்கல. இந்த பேட்டில் ஆஃப் பிளாசி போருக்கு அப்புறம் உங்களோட பொலிட்டிக்கல் பவர், அதாவது இந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கு பொலிட்டிக்கல் பவர் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கு எப்படி வந்துச்சு இந்தியாவில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு என்னென்ன நம்ம எழுதணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அறிமுகம். இதுக்கு வந்து அறிமுகம் எழுதணும். நான் சொல்லியிருக்கேன், ஒரு நாளைக்கும் ஒரு கேள்விகள் நம்ம இப்படி விளக்கமாக பார்த்துக்கிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன புரியும் அப்படின்னா, இதில் பயிற்சி எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. இது வரைக்கும் கேட்ட கேள்வி தான் பாருங்கள். இங்கேயும் பேட்டில் ஆஃப் பிளாசியை பற்றி கேட்டிருக்காங்க. அப்புறம் இங்கே பிளாசி போரை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ பிளாசி போர், அந்த இவங்க ஐரோப்பியர்கள் வருகையிலேயே இந்த பிளாசி போர் ரொம்ப முக்கியமான, பிளாசி போரும் பக்சார் போரும் இந்த ஆங்கிலேய ஆட்சி அடித்தளம் இடுறதுக்கு அந்த ராபர்ட் கிளைவ் தான் காரணம். அந்த ராபர்ட் கிளைவுக்கும் நம்ம மீர் ஜாஃபருக்கும் தான் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பிளாசி போர் நடக்கும். சிராஜ் உத்தவ்லா, இந்த மீர் ஜாஃபர் வந்து சப்போர்ட் பண்ணுவார் அவருக்கு. அவரை வந்து நவாப்பா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க இது வந்ததுனால எப்படி வந்து ஆங்கிலேயர்கள் இப்போ பலம் பொருந்திய இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய கண்ட்ரி. இப்போ இடைக்கால இந்தியா அப்படின்னு சொல்கிறோம். நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னோம்னாக்க, அந்த முகலாயர்கள் ஆட்சியை இடைக்கால இந்தியா, அப்புறம் மாடர்ன் இந்தியா எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாக்கா, அந்த டிக்ளைன் ஆஃப் முகல்ல இருந்து மாடர்ன் இந்தியா ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதைத்தான் இங்கே கேள்வியாக கேட்குறாங்க.
எப்படி கேட்குறாங்க அப்படின்னாக்கா, இப்போ பாருங்க அதே கேள்வி தான் இங்கேயும். 1757 மிடில் ஏஜ் ஆஃப் த இந்தியா எண்டு ஹர் மாடர்ன் ஏஜ் பிகின் அப்படின்னு சொல்றத கமாண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி 92 கேட்ட அதே கொஸ்டின் தான் இங்க 2018 அதே கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. இந்த பேட்டில் ஆஃப் பிளாசின்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஐரோப்பியர்கள் அப்படி இங்க என்ன நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னம்னாக்க, இப்போ நீங்க இது முதல் வாரம் தான் உங்களுக்கு நான் இந்த இந்த காலகட்டத்திலேயே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன். பட் நீங்க வந்து இப்போ தொடங்குங்க, மெயின்ஸ் எழுதி தொடங்குங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிலிமினரிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அந்த ப்ரிலிமினரியிலே ஒரே ஒரு நாள் இந்த இப்படி நான் கேள்வி கேட்டேனாக்கா அதை எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எப்படி எழுதுறீங்க அப்படின்னு எப்படி எழுதணும்னு நான் சொல்லிடுறேன். அதை எழுதுறதுக்கு முயற்சி பண்ணீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ண உங்களுக்கு நீங்களே உங்களோட ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில் ரொம்ப டெவலப் ஆயிரும். சரி விடுங்க, இந்த கொஸ்டின்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன எழுதியிருக்கணும் அப்படின்னம்னா, எப்படி வந்து இடைக்கால இந்தியா நம்ம நவீன இந்தியா அந்த பிளாசி போர்ல இருந்து மாறுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படி ஒரு கேள்வி. அப்புறம் பிளாசி போர் எப்படி இவங்களுக்கு வங்காளத்தில் மட்டும் இல்லாமல் எல்லா ஏரியாலையும் ஒரு கிளைவ் அதே பாருங்க. த பேட்டில் ஆஃப் பிளாசி தட் டிசைடட் த ஃபேக்ட் ஆஃப் பெங்கால் வாஸ் ஓன் பை கிளைவ் த்ரூ இன்ட்ரிஜியஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் பண்ணி திருப்பி அதே கொஸ்டின் தான். ஸோ அந்த ஏரியாவை நம்ம முக்கியமாக பார்த்துக்கணும். அப்போது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏன் முகலாயர்கள் ஃபஸ்ட்டு இதிலிருந்து வரணும். முகலாயர்கள் அதாவது முகலாயர்களோட வீழ்ச்சி ஃபர்ஸ்ட் காரணம். நிறைய காரணங்கள் இருக்கு. அதுக்கு காரணங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னம்னாக்க, இந்த அதாவது ஐரோப்பியர்கள் அப்படிங்கிறது யாரு, அறிமுகத்துல இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னாக்க, இந்த கேள்வியை நீங்க அதாவது இப்போ இப்படிதான் எழுதணும் அப்படின்னு இல்லை. நான் ஃபர்ஸ்டே ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு கேள்வியுமே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னாக்கா, ஒரு ஸ்ட்ரக்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி கேட்டா நான் இப்படி தான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அறிமுகத்தில் என்ன கொடுக்குறீங்க, என்ன கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட். இப்போ என்ன எனக்கு ஒண்ணுமே தெரியல. இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, கமாண்ட் கொடு. இப்போ பாருங்க, இதே கவனிக்கணும். கமாண்ட் கொடு, அப்புறம் எக்ஸாமின் கொடு, கிரிட்டிக்கலி எக்ஸாமின் பண்ணு, கிரிட்டிக்கலி எக்ஸாமின் அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படிங்கிறதுக்கு இந்த கொஸ்டினுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுனா, ஒருத்தருக்கு தெரியாத ஒரு கொஸ்டினை பத்தி அவருக்கு என்னன்னே தெரியாது. அந்த தெரியாம இருக்க ஒருத்தருக்கு எப்படி உங்களோட பதில சொல்லி அவங்களுக்கு விளக்கம் சொல்ல போறீங்க அப்படிங்கறதான் எக்ஸாமின், அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உங்களுக்கு உங்களை எதிர்த்து இருக்கவருக்கு என்னமே தெரியல, உங்களோட ஆன்சரை சொல்லி தான் நீங்க அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்படின்ற போது அறிமுகத்துல யாரு, ஐரோப்பியர்கள்னா யாரு, இந்த ஐரோப்பியர்கள் வந்ததுக்கு அப்புறம் ஐரோப்பியர்கள் எப்போ வந்ததுக்கு அப்புறம் பிரெஞ்சுக்காரங்களுக்கும் இங்கிலீஷ்காரங்களுக்கும் எப்படி போட்டி நடந்துச்சு. ஏன்னா எல்லா பேருமே வணிகத்துக்காக வந்தவங்க. அந்ததை அங்க மென்ஷன் பண்ணணும். அப்போ வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னோம்னாக்க, எல்லா பேருமே வணிகத்துக்காக இருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்க, ஏன் சிராஜ் உத்தவ்லாவுக்கும் ராபர்ட் கிளைவுக்கும் சண்டை வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கர்நாடகத்துல இவங்க வணிக மையத்தை தான் நிறுவியிருப்பாங்க. இவர் சொல்லுவார், கண்ட்ரோல் பண்ணி இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீங்க கோட்டைகளை அதிகமா கட்டாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் கேட்க மாட்டாங்க. இவங்க மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. யாரை மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அந்த நவாப் சொன்ன வேலையை கேட்கவே மாட்டாங்க. அப்போ கேட்காதனாலதான் இவங்களுக்கும் இவர் போயிட்டு ஆங்கிலேயரோட கோட்டைகள் எல்லாத்தையும் கட்டியிருக்க கோட்டைகள் எல்லாத்தையும் இது பண்ணிடுவார் சிராஜ் உத்தவ்லா கோட்டைகளை இது பண்ண உடனே இவர் திடீர்னு சென்னையில இருந்து ராபர்ட் கிளைவ் அட்டாக் பண்ணுவாரு. அதுதான் பேட்டில் ஆஃப் பிளாசி அப்படின்னு சொல்றாங்க. அந்த பேட்டில் ஆஃப் பிளாசியில கம்மியான எண்ணிக்கையுடைய ராபர்ட் கிளைவ் அதிகமான எண்ணிக்கையுடைய சிராஜ் உத்தவ்லாவை எப்படி ஜெயிச்சார்னா, அதுதான் அந்த மீர் ஜாஃபர் அப்படிங்கிற இவரோட தலைவர் தான். யாரோட தலைவர், நம்ம சிராஜ் உத்தவ்லோட தளபதி. அவர் போட்டு கொடுத்தார், டீல் பேசிடுவார் அங்க போயிட்டு. உடனே அந்த போர் முடிவடையாம குழப்பத்திலே முடிவடைஞ்சிடும். போர் ஜெயிச்சுட்டதா இது பண்ணிடுவாங்க. நம்ம மீர் ஜாஃபரை அங்க நவாபா போட்டுருவாங்க. அதனாலதான் இந்த போர் அப்போ நம்ம எப்படி எழுதணும், இது உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும். இதை பிரிலிமினரியிலே நல்லா படிச்சிருப்பீங்க. இந்த படிச்சிருக்கக்கூடிய விஷயத்த இந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சரா பண்ணணும் அப்படின்னம்னா, ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும். இன்ட்ரோடக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ நீங்க தேவைப்பட்டா மேப் போடலாம், அல்லது இப்பயே அதெல்லாம் வேண்டாம். இப்போதைக்கு ஒரு கொஸ்டினை எப்படி ஃப்ரேம் பண்ணணும்னு பார்த்துக்கணும். அறிமுகம் அப்படின்னா ஐரோப்பியர்களை பத்தி அறிமுகம் உங்களுக்கு கொடுத்துறணும். அப்புறம் இங்க அதாவது மெயின்ல என்ன சொல்லணும் அப்படின்னோம்னா, இந்தியாவோட நிலை எப்படி இருக்கு, இந்தியாவோட நிலை அப்படின்னா என்ன சொல்லணும் இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம முகலாயர்களோட நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பாபர் ஆரம்பிச்சு நம்ம அக்பர் விரிவாக்கம் செஞ்சிருப்பாரு. இன்னும் இந்தியாவே டோட்டலா கப்சர் பண்ணியிருப்பாரு அவுரங்கசீப்பு. ஆனா அவுரங்கசீப்புக்கு அடுத்து
என்ன காரணமாக இருக்கும்? முகலாயர்கள் ஆட்சி வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருக்கும். அப்போ காரணங்கள், அதாவது பிளாசி போருக்கான காரணம், பிளாசி போருக்கான காரணம் இல்லை, முகலாயர் வீழ்ந்ததுக்கான காரணம். முகலாயர் வீழ்ச்சி அடைஞ்சதுனால தானே இவர் வந்து அந்த இதை ஈஸியாக டிஃபீட் பண்ணி போகிறாரு. அந்த மாதிரி நிர்வாக சிக்கல்கள், அந்த மாதிரி காரணங்களை கரெக்டாக எழுதி கொடுக்கணும். அப்புறமேட்டுக்கு உள்நாட்டிலே இவங்க வந்து பதவி ஆசை, பதவி மோகம், நல்ல நிர்வாகம் இல்லை, அதனால இவங்க வந்து இந்த போர்ல இருந்து தோத்துட்டாங்க. இதுக்கு அடுத்து வந்து முகலாயர்கள் ஆட்சி முடிவடைஞ்சிருது, ஆங்கிலேயர் ஆட்சிக்கு அடித்தளம் விட்டுறாங்க. இதுதான் இடைக்கால இந்தியால இருந்து மாடர்ன் இந்தியாவா மாறினதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன பண்ணணும்? கன்க்ளூஷனும் வைக்கணும். அதாவது முடிவுரை எழுதிட்டு உங்களோட கருத்துக்களை இப்படி தெரிவிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த கேள்விக்கு நீங்க பதிலளிச்ச மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நாளும் நான் வந்து முழுசாலாம் சொல்லலை, நான் ஒன்று அடுத்து நான் கட்டுரையவே எழுதி அந்த கட்டுரையவே நான் இது பண்ணுறேன். இது ஃபஸ்ட் நாள் உங்களுக்கு ஐரோப்பியர்கள் வருகையை கூட என்னால் முடிக்க முடியல. அதாவது நம்ம போர்ச்சுகீசியரோட நிற்கிது. மிச்சதை நீங்கள் நாளைக்கு பரீட்சையில் வந்து படிச்சிருவீங்க அப்படின்னு நம்புகிறேன். நான் 8th புக்கு ஃபுல்லாக பாடம் நடத்த முடியாமல் இருக்கேன். நான் ஒரு நாளைக்கு 2 கொஸ்டினை சொல்லிடுறேன். பட் இந்த மைண்ட் மேப் இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். இதில் இருக்கக்கூடிய அந்த கீவேர்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அந்த கீவேர்ட்ஸ் தான் உங்களுக்கு நினைவில் வராது. அப்புறம் நான் ப்ரெசன்டேஷன் வந்து நான் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சண்டே பரீட்சை எழுதும் போதே நான் சொல்லிக் கொடுத்துட்றேன். இன்னைக்கு பாடம் வந்து இன்னைக்கே இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இதில் வந்து தொடக்க கால எழுச்சிகள் அல்லது கிளர்ச்சிகள் இதெல்லாம் முடிச்சிட்டா தான் நம்மளுக்கு இப்போ நான் இந்த தொகுத்து வச்சிருக்க கொஸ்டின் எல்லாத்துக்குமே உங்களால் பதிலளிக்க முடியும். ஐஎன்எம் ஃபுல்லாகவே தான் கொஸ்டின். ஸோ ஐஎன்எம்மை நல்லபடியாக புரிஞ்சுக்கலாம். இதுக்கு அடுத்து இவங்க இங்கிலீஷ்காரங்க வந்ததுக்கப்புறம் தொடக்க கால எழுச்சிகள் வரும், கிளர்ச்சிகள் வரும். அதுக்கடுத்து வந்து விடுதலை போராட்டத்தின் 3 கட்டங்கள் இருக்கும். அந்த கட்டத்தை முடிச்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் பிரிவினைவாதம் வரும். பிரிவினைவாதம் தேச தலைவர்கள் உருவாகுதலில் இருப்பாங்க. அப்புறம் பிரிவினைவாதம் வரும். இத்தனை கேள்விகளுக்கும் நம்ம அழகாக படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா அந்த யூனிட் 7 முடிஞ்சிடும். மெயின்ஸுக்கும் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கிட்ட மாதிரியும் இருக்கும். நான் ஒரு நாளைக்கும் இந்த கேள்விகளை எப்படி உங்களுக்கு அணுகணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஹிஸ்ட்ரியில் மாடர்ன் இந்தியாவில் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி இதை எப்போ இருந்தே உங்களோட மைண்டுக்குள்ளே ஐடியாவாக போட்டுக்கிட்டு நம்ம எல்லாமே நீங்கள் படித்தது தான். அதை ஈஸியாக எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறது அந்த ஒன்று தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னாக்கா நீங்கள் அந்த தேர்வில் வின் பண்ணிடுவீங்க. ஆல் தி பெஸ்ட். இன்னைக்கு என்னோட ஸ்டார்டிங் தான் இந்த கிளாஸு. மெயின்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். உங்களுக்கு போக போக நானும் பழகிடுவேன் உங்களுக்கு சொல்கிறதுக்கு. அதனால் பார்த்துட்டு வாங்க, வாட்ச் பண்ணுங்கள். ஒன்று நல்லபடியாகவே நடத்துகிறேன். இன்றைக்கி அடுத்த கிளாஸ் போடும்போது இதை விட இந்த தொடக்க கால எழுச்சிகள் நடத்தும் போது அந்த எழுச்சிகளில் என்னென்ன கேள்விகள் இருக்குது, அதை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இந்த தொடக்க கால எழுச்சி பார்த்துட்டோம் அப்படின்னாவே தேசிய எழுச்சி அந்த ப்ரிலிமினரியில் இருக்கக்கூடிய இந்த சிலபஸ் உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். என்ன புரிய ஆரம்பிச்சிடும்? தேசிய மறுமலர்ச்சி எப்படி ஏற்பட்டுச்சு, அதுக்குரிய காரணங்கள் என்ன, அப்படியே ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க மெயின்ஸில். ஸோ இந்த தேசிய மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த வார்த்தைக்கே வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து எப்போவுமே என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கணும். அந்த அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பாதி படித்ததுக்கு அர்த்தம். அப்புறம் நம்மள்ட்ட இருக்க சோர்ஸு, அப்புறம் நம்ம வந்து அதை எப்படி நம்ம மைண்டுக்கு பழக்கப்படுத்துகிறோம் அப்படிங்கிற விஷயத்தில் பொறுத்து தான் இருக்குது. நான் இன்னைக்கு ஈவினிங் கிளாஸில் ஃபஸ்ட்டு அந்த அசம்பிள் ஆகுங்க. அதுக்கடுத்து நான் இன்னும் நல்லா எக்ஸ்பிளைனாக சொல்கிறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட். நல்லா தொடங்குங்க, தன்னம்பிக்கையோடு தொடங்குங்க. நம்மளுக்கு ஒன்றும் தெரியலையே, பெரிய பெரிய ஆளுகள்லாம் இருக்காங்க அப்படிலாம் நினைக்கிறதுல அர்த்தமே இல்லை. நம்ம வந்து சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், ஆர்வம் ஒன்று மட்டும்தான் தேவை. இங்கே அறிவாளி அப்படின்லாம் யாருமே இல்லை. அறிவாளின்றது யாரும் இல்லை, முட்டாளுங்கிறது யாரும் இல்லை, முயற்சி தான். அதைத்தான் நம்ம சொல்கிறோம். அதனால் ஆல் தி பெஸ்ட். ஈவினிங் திருப்பியும் அந்த தொடக்க கால எழுச்சிகள் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.